தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆன்மாக்களுக்கான பிரார்த்தனை. நித்திய பிதாவே, இயேசுவின் மிகவும் இரக்கமுள்ள இதயத்தில் பொதிந்துள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் துன்பப்படும் ஆன்மாக்கள் மீது உமது இரக்கமுள்ள மேய்ச்சலை திருப்பும். உமது திருக்குமாரனாகிய இயேசுவின் துக்ககரமான பாடுகளாலும் அவருடைய மிகவும் புனிதமான ஆன்மா வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் அனைத்து கசப்பினாலும் உமது நீதியான ஆய்வின் கீழ் உள்ள ஆன்மாக்களுக்கு உமது இரக்கத்தை வெளிப்படுத்துமாறு நான் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். உமது அன்பான மகனான இயேசுவின் காயங்கள் வழியாகவே அவர்களை பாருங்கள். ஏனென்றால் உமது நன்மைக்கும் இரக்கத்திற்கும் எல்லையே இல்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள ஏழை ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கருணையால் இறந்த விசுவாசிகளின் அனைத்து ஆன்மாக்கள் நித்திய வாழ்வடையட்டும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தை. அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கத்தோலிக்க திருச்சபையில் நவம்பர் மாதம் முழுவதும் பாரம்பரியமாக புனித ஆன்மாக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நவம்பர் 2ஆம் தேதி இன்று அனைத்து ஆன்மாக்களுடைய தினம் என்று அழைக்கப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவை எப்போதும் 3 நிலைகளை கொண்டதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. முதலாவதாக வெற்றியின் திருச்சபை, அதாவது ஏற்கனவே பரலோகத்தில் கடவுளை முகமுகமாக தரிசித்து கொண்டிருக்கிற புனிதர்களின் கூட்டத்தை இது குறிக்கும். இரண்டாவது பயணிக்கும் திருச்சபை, அதாவது பூமியில் நாம் இன்னும் போராடி வருகின்ற இந்த பயணிக்கின்ற திருச்சபை, இது நம்மை குறிக்கும். மூன்றாவதாக துன்புறும் திருச்சபை, அதாவது தற்போது சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பை அனுபவிக்கும் ஆன்மாக்கள். இவைதான் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் என்று நாம் கூறுகிறோம். துன்புறும் திருச்சபையின் உறுப்பினர்களாகிய பாவ சுத்திகரிப்பு ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்பதும் பரலோகத்தில் நுழைவதற்கு தேவையான அந்த சுத்திகரிப்பை அடைய நமது ஜெபங்கள் மூலம் அவர்களுக்கு உதவுவதும் பயணிக்கும் என்று திருச்சபையினுடைய மரபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உத்தரிக்கும் நிலை என்பது நாம் நினைப்பது போன்று எளிமையான நிலை அல்ல. மாறாக பயங்கரமான துன்பத்தை கொடுக்கும் பரிதாபத்திற்குரிய நிலை. இந்த ஆன்மாக்கள் நரகத்திற்கு சபிக்கப்படவில்லை என்றாலும் அதனுடைய தூய்மைப்படுத்தலுக்காக பயங்கரமான வேதனைகளையும் பரிகாரங்களையும் செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறது. இறந்த ஆன்மாக்களுக்கான இந்த கால வரையறை அவர்களுடைய பரிகரிக்கப்பட வேண்டிய காலத்தை பொறுத்து அமைகிறது. இறந்த ஆன்மாக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க முடியாத நிலையில் பயணிக்கும் திருச்சபையின் உறுப்பினர்களாகிய நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவருடைய வேதனை தணிக்கப்படுகிறது, பரிகரிப்பு நாட்கள் குறைக்கப்படுகிறது. புனித தந்தை பியோ அவர்கள் கூறுவார்கள், நாம் ஒவ்வொரு முறையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆன்மாக்கள் மேல் குளிர்ந்த நீர் ஊற்றப்படுகிறது, அதனால் அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள் என்று கூறுகிறார். இறந்த அன்புக்குரியவருக்கு திருப்பலிகள் ஒப்புக் கொடுப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். திருச்சபையின் மரபின்படி திருச்சபை எப்போதும் இறந்தவர்களின் நினைவை மதித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமையை நமக்கு வலியுறுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறந்த ஆன்மாக்கள், அதாவது துன்புறும் திருச்சபையின் உறுப்பினர்களாகிய உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்கள் தங்களுக்கென ஜெபிக்க முடியாத நிலையில் நாம் அவர்களின் சார்பாக ஒப்புக்கொடுக்கும் திருப்பலியின் ஜெபங்கள் வாயிலாக இறந்த ஆன்மாக்கள் ஆறுதலையும் மிகுந்த நன்மையும் அருள்வரங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை கத்தோலிக்க மறைக்கல்வி நமக்கு போதிக்கிறது. இறந்த பெற்றோர், உடன்பிறந்தவர், குழந்தை அல்லது நண்பருக்காக ஒரு திருப்பலி வழங்குவது உங்கள் அன்புக்குரியவர்களை நினைவில் கொள்வதற்கான மிகவும் அன்பான மற்றும் பொருத்தமான வழியாகும். ஏனென்றால் அதன் மூலம் திருப்பலியின் எண்ணற்ற மற்றும் நித்திய அருள்கள் அவர்களின் ஆன்மாக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவர்கள் சுத்திகரிப்பு நிலையத்தில் துன்பப்படுகிறார்கள், அழுகிறார்கள். அவசர அழுகையுடன் உங்கள் பிரார்த்தனைகள் மற்றும் உங்கள் நற்செயல்களின் உதவியை கோருகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். புனித ஜான் மரிய வியானினுடைய வார்த்தையை கேளுங்கள். சுத்திகரிப்பு நிலையத்தில் துன்பப்படுகிறவர்கள் விழுங்கும் அந்த நெருப்பின் ஆழத்திலிருந்து அவர்கள் அழுவதை நீங்கள் கேட்பது போல தெரியவில்லையா? எங்கள் அன்புக்குரியவரிடம் செல்லுங்கள்.
எங்கள் அன்புக்குரியவரிடம் சொல்லுங்கள், எங்கள் குழந்தைகளிடம் சொல்லுங்கள், எங்கள் உறவினர் அனைவருக்கும் அவர்கள் நம்மை துன்பப்படுத்துகின்ற தீமைகள் எவ்வளவு பெரியவை என்று சொல்லுங்கள். அவர்களின் பிரார்த்தனைகளின் உதவியை வேண்டி நாங்கள் அவர்களின் காலடியில் விழுகிறோம். நாங்கள் அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் இங்கே தீ பிளம்புகளில் எரிந்து கொண்டிருக்கிறோம் என்று புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய தரிசனத்தின் மூலமாக கண்ட நிகழ்வுகள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக திருப்பலியில் வழங்குவதற்காக தியாகம் செய்யும் மக்களின் எண்ணிக்கை இன்று குறைந்து கொண்டே வருகிறது. இறந்த ஆன்மாக்களின் பெயர்களிலே திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கின்ற மக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. திருப்பலியினுடைய மேன்மை மகத்துவத்தையும் நீங்கள் அறிந்திருந்தால், இந்த ஆன்மாக்களுக்கு அது எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பது உணர்ந்திருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்யாமல் இருப்பீர்கள் என்று புனித ஜான் மரிய வியானி அழுத்தி கூறுகிறார். மேலும் வாழ்க்கையில் நாம் சுத்திகரிப்பு ஸ்தலத்தில் துன்பப்படும் ஆன்மாக்களுக்கு கருணை காட்டினால் மரணத்திற்கு பிறகு நமக்கு உதவி மறுக்கப்படாமல் கடவுள் பார்த்து கொள்வார் என்று புனித சிலுவை அருளப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நாம் கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருவது மட்டுமல்லாமல் நமக்காகவும் பெரும் தகுதியை பெறுவோம். மேலும் நமது வாக்குரிமைகளுக்காக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் கடவுளிடமிருந்து பல கிருபைகளை பெறுவதை தவறவிட மாட்டார்கள். குறிப்பாக நித்திய வாழ்வை கிருபையினால் பெற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு கிறிஸ்தவரின் வாக்குரிமைகளால் உத்தரிக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு ஆன்மா விண்ணகத்திற்குள் நுழையும் போது கடவுளிடம் சொல்ல தவறாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆண்டவரே, உத்தரிக்கும் சிறையிலிருந்து என்னை விடுவித்து நான் தகுதியானதை விட விரைவில் உமது மகிமையை அனுபவிக்க என்னை கொண்டு வந்த அந்த நபரை இழந்து விடாதீர் என்று அது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் என்று புனித அல்போன்சஸ் மரியா டி லிகோரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமது நற்செய்தி நமக்கு நினைவூட்டுவது போல நமது கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, ஆனால் உயிருள்ளவர்களின் கடவுள். நமது சகோதர சகோதரிகள் நித்திய வாழ்வுக்கான இறுதி சுத்திகரிப்பு மூலம் அவர்களுக்கு உதவுவதற்கு நமது ஜெபங்கள் அவசியமாக அடிப்படையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்மோடு உடன் வாழ்ந்து இன்று சுத்திகரிப்பு நிலையிலே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இன்று திருப்பலி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கல்லறைகளுக்கு சென்று அவர்களுக்காக ஜெபிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாளின் இரக்கத்திற்கு அந்த ஆன்மாக்களை ஒப்பு கொடுக்குமாறு உங்களிடத்தில் தாழ்மையோடு ஜெபித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து வருகிறீர். காலைதோறும் உமது அன்பு புதுப்பிக்கப்படுகிறது. உமது இரக்கம் எங்கள் மீது எப்போதும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி இயேசுவே. உங்கள் கிருபையும் இரக்கமும் நீர் அன்பு கொள்ளும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் நாங்கள் செய்யும் பணிகளிலும் இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் தருகின்ற துணிவோடு தூய ஆவியின் வல்லமையோடு இன்று நான் சந்திக்கவிருக்கும் அத்துணை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சிக்கல்களையும் வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு வாழ்ந்து இன்று மரித்து உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற உத்தரிக்கிற நிலை ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நீர் இரக்கமும் மனதிருக்கும் கொண்டவர், எல்லோரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று உமது திருமகனையே இரத்தம் சிந்தி மீட்குமாறு இந்த உலகத்திற்கு கொடுத்தவர். அத்தகைய திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த ஆன்மாக்கள் சுத்திகரிப்பு நிலையிலே துன்ப படுக்கையிலே இருக்கிற அவர்கள் மீது நீ இரக்கமாயிருந்து அவருடைய ஆன்மாக்களை உமது சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய ஜபங்கள், நற்செயல்கள், எங்களுடைய தாராள முயற்சியினால் நாங்கள் செய்கிற தியாகங்கள் அனைத்திற்கும் அந்த ஆன்மாக்கள் பிரதிபலன் பெற்றுக்கொள்வார்களாக. எங்களுடைய பெற்றோருக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, போரிலும் பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களிலும் அழிந்து யாருமே செபிக்க இயலாமல் இருக்கிற அத்துணை ஆன்மாக்களையும், யாருமையாத ஆன்மாக்களையும், மாசிலா குழந்தைகளையும், கருவிலே அழைக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவே, நீர் இவர்கள் மீது இரக்கம் காண்பித்தருளும். அன்னை மரியே, இவர்களுக்காக மிகுந்த இரக்கத்தோடு உமது திருக்குமாரிடம் பரிந்து பேசுவீராக. இந்த ஆன்மாக்கள் இப்போது இன்று எங்களுடைய ஜபத்தின் வழியாக, இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலியின் வழியாக விண்ணகத்திற்கு வந்து அவர்களும் எங்கள் சார்பாக நின்று எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழி நடத்துவாராக.
ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறந்த அனைத்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் நித்திய இரக்கத்தினால் இறைவனுடைய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன்.